அணையா விளக்கில் புது மாடல் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இது இந்த இடத்துல வாஷர் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இது நல்ல குழியாக இருக்குது. நம்ம நார்மலாக எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி ஏற்றிக்கலாம். இது நல்ல க்ரிப்பாகவும் இருக்குது. திரிநூல் நமக்கு மேலே வரத்துக்கு உள்ளே போகிறதுக்கு. இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பியூர் பிராஸு, நல்ல ஹெவி வெயிட்டு. ஸோ நீங்கள் நம்ம எப்பவும் போல் பீதாம்பரி போட்டு புளி போட்டு எப்படி வேணுமோ விளக்கிக்கலாம். ஓகேங்களா. இதில் எந்த இதுவும் இல்லை. மேலே கிளாஸ் லிட்டு. இதோட ஹைலைட் என்னன்னா, இந்த ஹைட் ஏரியா பெருசாக கொடுத்துருக்கோம். ஸோ சின்ன விளக்குனாலுமே நல்லா பெருசாக பார்வையாக எடுத்து காட்டும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 475 ருபீஸு. மேலே லிட்டில் இந்த இடத்துல க்ளோஸ் இருக்குது. இதில் ஒன்று என்னென்னா, இவ்வளோ தூரம் இருக்கிறதுனால இந்த இடம் ரொம்ப கறி பிடிக்காது. ஈஸியாக நம்மளால் அலம்பிக்க முடியும். ஏன்னா ஹைட் ஆகிடுதுல, இந்த இடத்துல ஹோலும் பெருசாக கொடுத்துருக்கிறதுனால எவாப்ரேட் ஆகிடும். கறி பிடிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வருது. 6.6க்கும் 6.5க்கு நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஒரே வாட்டி பார்த்துடலாம். இந்த இடம் 6 நிற்கிது. இதுக்கு மேலே சும்மா 6.5 நிற்கும்னு நம்ம சொல்லிக்கலாம். 6.5. இந்த இது 3. இந்த இடம் 3. ஹேண்ட் ஸ்டாக்கு ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் லிமிட்டட் பீஸ் தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இந்த வரந்தையில் இது அழகாக உட்காந்துரும். முன்னாடி கொடுத்ததுக்கு இந்த குச்சிக்கு ஒரு ஓட்டம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். அப்படி வரல இந்த தடவை. அழகாக இந்த வரந்தையில் இது உட்காந்துக்கும். இந்த கிளாஸ் தெரியுதா உங்களுக்கு?